ஜெய். சென்ற வாரம் பெர்கமு சபை குறித்து நாம் பார்த்தோம். இந்த வாரத்திலே தியதீரா சபையோட தூதனுக்கு கொடுக்கப்படுகிற இந்த செய்தியை குறித்து பார்க்க போகிறோம். இந்த பெர்கமு சபையாகட்டும் தியதீரா சபையாகட்டும் கிட்டத்தட்ட ஒரே விதமான நிலையிலே காணப்பட்ட ஒரு சபையாக காணப்படுகிறது. அதாவது அந்த சபை கடவுளால் பாராட்டப்படக்கூடிய நிலையில தான் இருக்கிறது. ஆனாலும் அங்கே இருக்கிற சிலர் தவறான போதகத்தை கை கொள்ளுகிறவர்களாக அல்லது சில கள்ளப்போதர்கள் உள்ளே நுழைந்து அங்கே உள்ள சிலரை கள்ளப்போதத்தில் வஞ்சிக்கக்கூடிய நிலையிலே உள்ளார்கள். ஒட்டுமொத்தமாக அந்த சபையை பார்க்கும்போது பெரும்பான்மையானவர்கள் கடவுளால் பாராட்டக்கூடிய நிலையில தான் அங்கே சபையில் இருந்தார்கள். ஆண்டவர் அதை பாராட்டத்தான் செய்கிறார். இந்த பெர்கமு சபையை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான் நாம் பார்த்தோம். தியதீரா சபை குறித்தும் ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18 தியதீரா சபையின் தூதனுக்கு சொல்ல வேண்டியது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். அப்போ இங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உன்னுடைய அன்பு அதிகமாக இருக்கிறது நான் அறிந்திருக்கிறேன். நீ விசுவாசம் வைத்திருக்கிறாய், அதை அறிந்திருக்கிறேன். அது நிமித்தம் நீ செய்கிற கிரியைகள் அறிந்திருக்கிறேன். மட்டுமல்ல, நீ உன்னுடைய கிரியைகள் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சபை தியதீரா சபை ஆரம்பத்தில் உள்ளதை காட்டிலும் நாளுக்கு நாள் அது வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு சபையாக காணப்பட்டது. அவர்கள் நற்கிரியைகளிலே பெருகுகிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். முன்பு செய்த கிரியைகள் அதை காட்டிலும் தற்போது அந்த சபையை பார்த்தால் அந்த சபை அதிக அளவிலே செயல்கள் செய்யக்கூடிய நற்கிரியைகள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்கிறதை குறித்து ஆண்டவர் பாராட்டுகிறார். ஆகிலும் உன் பேரிலே ஒரு குறை உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த இடத்துல இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது, ஆனாலும் குறை உண்டு. அது என்ன குறை என்றால், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அப்போ இந்த தியதீரா சபை சத்தியத்திலே சரியாக வளர்ந்தாலும், ஆண்டவர் விரும்புகிற அந்த குணாதிசயங்கள் இருந்தாலும், அவர்கள் சரியாக ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு தன்னை கடவுள், நான் கடவுளுடைய ஊழியக்காரர் என்று சொல்லி வருகிற அந்த கள்ள தீர்க்கதரிசியை அந்த கள்ள தீர்க்கதரிசி சிலரை வஞ்சிப்பதற்கு இவர்கள் இடம் கொடுத்திருக்கிறார்கள். அதனுடைய பொருள், அப்படி அந்த கள்ள தீர்க்கதரிசி வரும்போது அவர்களை துரத்தாமல், அவர்களை துரத்தி அடிக்காமல், அவர்கள் இங்கே வந்து சிலரை வஞ்சிக்கும் வரை இவர்கள் பார்த்து கொண்டு சும்மா இருந்திருக்கிறார்கள். அப்போ இதுதான் இங்கே இவர்களிடத்திலே உள்ள பிரச்சனை. சென்ற வாரத்திலே பெர்கமு என்கின்ற திருச்சபையிலே காணப்பட்ட பிரச்சனையும் இதுதான். அவர்கள் சத்தியத்திலே வளர்கிறவர்களாக ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அதே வேளையிலே பிலேயாம் என்கின்ற ஒரு தவறான ஒரு போதனை கொடுக்கக்கூடிய அந்த பிலேயாம், பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் அல்லது நிக்குர மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர் அங்கே இருக்கிறார்கள் அல்லவா? அதை பார்த்தும் அவர்கள் சரியாக திரும்பாதபடிக்கு இவர்கள் பார்த்து கொண்டு சும்மா இருந்திருக்கிறார்கள். ஆகவே அதை குறித்து அவர்களை மனம் திரும்பும்படியாக ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்க முடியும். அப்போ அதே போன்ற நிலைமைதான் இங்கேயும் காணப்படுகிறது. இங்கே தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி, இது உண்மையிலேயே இந்த தியதீரா சபையிலே எசபேல் என்கின்ற ஒரு பெண் வந்து எல்லாரையும் ஏமாற்றின என்கின்ற அடிப்படையில சொல்லாமல், எசபேல் என்கிறது பழைய ஏற்பாட்டிலே எலியாவின் காலத்திலே வாழ்ந்த ஒரு அரசி. அவளுடைய செயல்பாடுகள், அதுக்கொத்த காரியங்களை செய்கிறவர்கள் இந்த கள்ளத்தீர்க்கதரிசிகள். இங்கே தியதீரா சபையிலே வந்து நுழைந்து சிலரை ஏமாற்றி இருக்கிறார்கள் அல்லது வஞ்சித்திருக்கிறார்கள். பொய் போதகம் பேசி
வஞ்சித்திருக்கிறார்கள். அதை உபயோகப்படுத்திதான் அங்கு எசபெல் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இங்கே இதை இவர்கள் வந்தது எப்படி? தங்களை தீர்க்கதரிசிகள், நாங்கள் கடவுளுடைய ஊழியக்காரர்கள், கடவுளுடைய தூதுவர்கள், கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கிறவர்கள் என்று சொல்லி வருகிறார்கள். தன்னைத்தானே தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறவர்கள். அவர்கள் உண்மையிலேயே அப்ப தீர்க்கதரிசிகளா என்று கேட்டால் இல்லை. கடவுள் அவர்கள் அனுப்பினாரா என்று கேட்டால் இல்லை. ஆனால் அவர்கள் தங்களை என்ன சொல்லிக் கொள்வார்கள்? நாங்கள் கடவுள் அனுப்பின தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொள்வார்கள். அல்லது கடவுள் அனுப்பின ஊழியக்காரர், கடவுள் அனுப்பின கடவுளுடைய சேவகர்கள், கடவுள் எங்களிடத்திலே வந்து பேசி இந்த காரியத்தை சொல்ல சொன்னார், இதுதான் இந்த மாதத்திற்கான தீர்க்க தரிசனம், இந்த வருடத்திற்கான தீர்க்க தரிசனம், கடவுள் எங்களிடத்திலே பேசி இந்த காரியங்களை உங்களுக்கு அறிவிக்க சொன்னார் என்று சொல்லி வருகிறவர்கள். தங்களை தீர்க்கதரிசி என்று சொல்லி வந்தவர்கள். அவர்கள் போதிப்பது என்ன? அந்த தன்னை தானே தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறவர்கள் அந்த சொல்லுகிற எசபெல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிற. அப்போ என்னுடைய பிள்ளைகள், அதாவது இந்த சபையிலே வருகிற என்னுடைய ஊழியக்காரர் தேவனுடைய பிள்ளைகள், அவர்களை வஞ்சிக்கும்படியாக அவர்களுக்கு இங்கே தென்னை தீர்க்கதரிசி என்று சொல்லி வந்து போதனை கொடுக்கிறார்கள். என்ன? நீங்கள் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கலாம், வேசித்தனம் பண்ணலாம், நீங்கள் நினைத்தபடி ஒரு வாழ்க்கை வாழலாம் என்கின்ற ஒரு காரியத்தை போதிக்கிறார்கள். அப்போ கடவுளுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுகிறவர்களாக, கடவுளுடைய கிருபையினால் தான் காப்பாற்றப்படுகிறோம், அதுதான் உண்மையான சத்தியம். ஆனால் அந்த உண்மையை கடவுள் கிருபையாக இருக்கிறதற்காக நாம் வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி அந்த கடவுளுடைய கிருபையை தாங்கள் பாவம் செய்வதற்கு, கடவுளுக்கு பிடிக்காத செயல்களை செய்வதற்கு ஏதுவாக மக்களை மோட்டிவேஷன் செய்கிற அந்த காரியங்கள், அப்படி போதிக்கிறது தான் இந்த எசபேலுடைய ஒரு காரியமாக இருக்கிறது. நீங்கள் யாக்கோபு புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே இங்கே யாக்கோபு விபச்சாரிகளை உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான் என்று சொல்லி எழுதுகிறார் அல்லவா? அப்ப இங்க யாக்கோபு யாரை இங்க விபச்சாரிகளை என்று எழுதுகிறார்? உண்மையிலே விபச்சாரம் செய்தவர்களை எழுதவில்லை, மாறாக உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவர்கள். அப்ப இந்த உலகத்தின் காரியங்கள் மீது, பொருட்கள் மீது இச்சைப்பட்டு ஆசைப்பட்டு அந்த அடிப்படையிலே அதற்கென்று வாழ்கிறவர்கள். அப்போ அவர்களை ஏன் விபச்சாரிகளை என்று எழுதுகிறார் என்று சொன்னால், அவர்கள் உண்மையிலேயே கடவுள்தான் எங்கள் இரட்சகர் என்று வாழ வேண்டியவர்கள், தேவனுக்கு அடுத்தவர்களை தேட வேண்டியவர்கள். அப்போ கடவுள் இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரே புருஷனுக்கு மனைவியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட கன்னிகையாக வாழ வேண்டியவர்கள். ஆனால் அந்த நிலைமையிலே வாழாமல் ஒரு பேருக்காக கடவுளை வைத்துக்கொண்டு இன்னொரு பக்கம் உலகத்துக்குரியவைகளை இச்சிக்கிறவர்களாக, உலக சிநேகத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அங்கு யாக்கோபு அவர்களை விபச்சாரிகளை என்று எழுதுகிறார். அப்போ அதே காரியத்தை போதிக்கிறவர்கள் தான் இந்த எசபேல் என்கின்ற பெண்ணை போன்ற தீர்க்கதரிசிகள் அல்லது ஊழியக்காரர்கள். அப்போ இதெல்லாம் இன்றைக்கு போதிக்கின்ற தங்களை தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறவர்களாகட்டும், கடவுளுடைய ஊழியக்காரர் அப்போஸ்தலர் எப்படி சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் எதை பேசுகிறார்கள்? இந்த உலக காரியங்கள் மீது ஆசை கொள்ளுங்கள், நீங்கள் ஆசைப்படுங்கள், பண ஆசை கூடாது என்று கடவுள் சொன்னால் நீங்கள் பண ஆசைப்படுங்கள், நீங்கள் ஆசைப்பட்டால் தான் பணமே கிடைக்கும் என்பதாக போதிப்பார். நீங்கள் எந்த அளவிற்கு ஆசைப்படுகிறீர்களோ அந்த அளவிற்கு தான் ஆண்டவர் தர முடியும், நீங்கள் எந்த அளவுக்கு விரும்புகிறீர்களோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் தர முடியும் என்பதாக போதிப்பார்கள். அப்போ ஆசைப்படாதே என்று ஆண்டவர் சொன்னால் அதற்கு எதிர்மாறாக ஆசைப்படுங்கள் என்று கூறுவார்கள். அப்போ கடவுள் நீங்கள் உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காகத்தான் கடவுளே மரித்தார், கடவுள் கிருபை தருகிறார் என்கிறதாக போதிப்பார். அப்போ அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த எசபேல் அதைத்தான் சொல்லுகிறார், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறவர்கள். இந்த எசபேல் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் என்பதாக
ஆஹ் பேசுகிறார். அப்போ இந்த எசபேல் ஏன் ஆண்டவருக்கு எசபேலை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில் எலியாவின் காலத்திலே வாழ்ந்த போது அவள் தன்னைத்தானே தீர்க்கதரிசி என்று கூறினவளாக இருந்தார். மட்டுமல்ல, அவளுக்கு கீழாக அநேகரை தீர்க்கதரிசியாக வைத்தும் இருந்தார். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளை வைத்திருந்து கொண்டு ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தை தன்னுடைய ஆளுகைக்கு கீழாக கொண்டு வந்து ஒரு மிரட்டலான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவள். நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யாராகிலும் அவளுக்கு எதிர்த்து நின்றால் அவர்களை கொலை செய்து விடுவார். யாரும் அவளுக்கு முன்பாக நிற்க முடியாது. நாபோத் என்கின்றவன் தன்னுடைய தகப்பன் கொடுக்கின்ற அந்த நிலத்தை அந்த ஆகாப் என்கின்ற, அதாவது இந்த எசபேலுடைய கணவன் ஆகாப் என்கின்ற ராஜா கேட்டபோது, இல்லை தர முடியாது, இது என்னுடைய முன்னோர்களுடைய சொத்து என்று சொன்னபோது அவன் துக்கமாக இருக்கிறான். உடனே இதை கேட்ட எசபேல், அதப்படி அவன் தர முடியாது என்று சொல்லலாம், அதெல்லாம் அவன் தர முடியாவிட்டாலும் நான் பிடுங்கி தரலாம் என்று சொல்லி அதற்காக பொய் சொல்லுகிறவள். என்ன, ஒரு உபவாச நாளை நியமிங்கள் என்று சொல்லி நியமித்து அதன்படியாக அந்த இடத்துல சில பொய் சாட்சிகளை எல்லாம் நிறுத்தி அவன் மீது பொய்யாக குற்றம் சாட்டி கல்லெறிந்து கொன்று அதன் பின்பதாக அந்த அவனுடைய சொத்துக்களை எடுத்து இந்த ஆகாப்புக்கு கொடுத்தவன். அப்போ தன்னுடைய ஆதாயத்திற்காக தான் பணம் சம்பாதிக்க வேண்டும், தன்னுடைய கணவன் சம்பாதிக்க வேண்டும் என்கிறதற்காக, அவர்கள் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிறதற்காக இவர்கள் என்ன செய்கிறார்கள்? பொய் சாட்சிகளை சொல்லுகிறார்கள், பொய்களை சொல்லுவார்கள். அப்போ இதுதான் இயேசபேலுடைய குணாதிசயம். ஆகவேதான் அப்போ இது இன்றைக்கு இருக்கிற கள்ள தீர்க்கதரிசிகளும் குணாதிசயம் இதுதான். ஆகவே தான் அந்த வேதத்திலே தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்று சொல்லி அடையாளப்படுத்த கள்ள தீர்க்கதரிசிகளை ஒப்புமைப்படுத்துவதற்காக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ தன்னைத்தான் ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் இந்த எசபேலை போன்றவர்கள். அப்போ என்ன, தங்களுடைய லாபத்திற்காக, தாங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிறதற்காக மக்களிடத்திலே பொய் சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவள், அதாவது எசபேல், ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி அவன் முத்திரை அவைகளுக்கு போட்டு அந்த நிருபங்களை நாபோத்திற்கும் பட்டணத்தில் அவனோட குடியிருக்கிற மூப்பரிடத்திற்கும் பெரியோர்களிடத்திற்கும் அனுப்பினார். அந்த நிருபங்களில் அவள் எழுதியிருக்கிறது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூஷித்தாய் என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாளின் மக்களாகிய 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படி அவனை கல்லறியுங்கள் என்று எழுதினான். அப்போ இவள் ஒரு கடிதம் எழுதுகிறாள். அந்த கடிதத்தில் என்ன எழுதுகிறான்? ஒரு கூட்டத்தை, உபவாச கூட்டத்தை வையுங்கள். அந்த உபவாச கூட்டத்திலே ஒரு பிரசித்தப்படுத்தி அந்த உபவாச கூட்டத்தை நாபோத்தை கொண்டு வந்து முன்னிறுத்துங்கள். நிறுத்தி பணத்திற்காக பொய் சொல்லுகிறவர்கள் இருப்பார்கள் எல்லாம், பேலியாளின் மக்கள். அப்போ அப்படிப்பட்ட அவர்கள் இந்த கூட்டத்தில் 2 பேரை அழைத்து பொய் சாட்சி சொல்ல வையுங்கள். யாருக்கு எதிராக? இந்த நாபோத்துக்கு எதிராக பொய் சாட்சி சொல்ல வையுங்கள் என்று சொல்லி அந்த பொய் சாட்சிக்காரர்களை நிறுத்தினார்கள். அப்போ அந்த பொய் சாட்சிக்காரர்கள் பொய் சொல்லுகிறார்கள். நாபோத்துக்கு எதிராக என்ன சொல்லுகிறார்கள்? இவன் தேவனை தூஷித்தான், ராஜாவை தூஷித்தான் என்று சொல்லி சாட்சி சொல்லுகிறார்கள். 13ஆம் பேலியாளின் மக்களாகிய 2 பேர் வந்து அவனுக்கு எதிராக உட்கார்ந்து நாபோத் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று எண்ணத்திற்கு முன்பாக அவன் மேல் சாட்சி சொன்னார்கள். அதற்கு பின்பு அது நிமித்தம் அவன் என்னை கல்லறிந்து கொல்லுகிறார்கள். அப்போ இந்த எசபேல் என்கிறவள் தன்னுடைய காரியங்கள் நிறைவேற வேண்டும், தாங்கள் லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக பணத்திற்காக நடிக்கிறவர்களை கூட்டிக் கொண்டு வந்து பொய் சொல்லுகிறவர்களாக இருப்பார்கள். அன்றைக்கு நாபோத்தை கொலை செய்கிறதற்காக பொய் சாட்சிக்காரர்களை நிறுத்தினார்கள். இன்று தங்கள் மூலமாக அற்புதம் நடக்கிறது என்கிறதற்காக பொய் சொல்லுகிறவர்களை கூட்டி வந்து அற்புதம் நடக்கிறதாக பொய் சாட்சி சொல்ல வைப்பார்கள். அப்போ அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ இதுதான் எசபேலுடைய ஒரு குணாதிசயமாக இருக்கிறது. மட்டுமல்ல, கடவுளுடைய வார்த்தையை சொல்லுகிறவர்களை இவர்களுக்கு எதிராக பேசுகிறவர்களை, இந்த எசபேல் என்கின்றவள் அவளுக்கு எதிராக அன்றைக்கு பேசினவர்களை
கொலை செய்கிறவர்களாக, உண்மையான தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிறவர்களாக அவள் இருக்கிறதை காண முடியும். ஆகவே தான் அநேகர் ஒளிந்தார்கள். எலியா கூட இவளுக்கு பயந்து போய் ஒளிந்து கொண்டான். கேரித் ஆற்றங்கரையில இருக்கிறான். அதன் பின்பதாக இன்னொரு விதவையின் வீட்டிலே போய் தங்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றா இந்த எசபேல் எலியாவை கொல்லுகிற, எலியாவின் உயிரை நான் எடுப்பேன் என்று ஒரு சவால் விடுகிறார். அதற்கு பயந்துதான் எலியா இந்த இடத்தை விட்டு ஓடி போகிறார். அதாவது மன விரக்தி அடைந்து அவன் கொஞ்சம் நாட்கள் இருக்கிறதை நான் பார்க்க முடியும். அப்போ இந்த கள்ளத்தீர்க்கதரிசிகள் தங்களுடைய செயல்கள், தாங்கள் கடவுளுடைய ஊழியக்காரர்கள் என்று காண்பிப்பதற்காக பொய் சொல்லுவார்கள். மட்டுமல்ல, இவர்கள் செய்கிற அந்த பொய்கள், தில்லுமுல்லுகளை, தவறுகளை சுட்டி காட்டுகிறவர்களை கொலை செய்வதற்கும் துணிகிறவர்கள், அல்லது அவர்கள் மீது வீண்பழி சுமத்துகிறவர்களாக இருப்பார்கள். இவள் பொய் தீர்க்கதரிசிகளை நிப்பாட்டுகிறாள். மட்டுமல்ல, இவள் எப்படிப்பட்டவள் என்றால், இவளும் ஒரு பொய் தீர்க்கதரிசி தான், அல்லது கள்ள தீர்க்கதரிசி தான். இவளை குறித்து 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே இவளை கொல்ல வரும்போது அந்த யெகூ சொல்லுகிற ஒரு காரியம், 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, யோராம் யெகூவை கண்டவுடனே, யெகூவே சமாதானமா என்றான். அதற்கு யெகூ என்ன சொல்லுகிறான்? உன் தாயாகிய இசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூன்யங்களும் இத்தனை ஏராளமாக இருக்கையில் சமாதானம் ஏது என்றார். அப்போ இவள் எப்படிப்பட்டவள்? பில்லி சூன்யம் செய்கிறவளாக இருக்கிறாள், அல்லது மற்றவர்களை அழிப்பதற்காக, அல்லது மற்றவர்களுடைய எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி பில்லி சூனியக்காரர்கள் நிர்ணயிக்கிறார்கள் அல்லவா, அல்லது அப்படி இருக்கிறதாக அவர்களை சொல்லி ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறார்கள் அல்லவா. அப்படிப்பட்டவள் தான் இந்த எசபேலாக காணப்படுகிறாள். அப்போ தன்னைத்தான் உண்மையிலே இவள் யார்? பில்லி சூனியக்காரி. அப்போ யாராக இந்த பில்லி சூனியக்காரி அல்லது இந்த பில்லி சூனியக்காரர்கள் கடவுளுக்கு எதிரானவர்கள், தங்களுடைய ஆளுகைக்கும் தாங்கள் எல்லாரை காட்டிலும் மேலாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும், தங்களுடைய வருமானத்திற்காகவும், தாங்கள் கடவுளுடைய ஊழியக்காரர்கள், நாங்கள் கடவுளிடத்திலிருந்து காரியங்களை நடப்பிப்பார்கள் என்றுதான் சொல்லுவார்கள். ஆனால் உண்மையிலே பில்லி சூனியக்காரர்கள் யார் மூலமாக செயல்படுகிறார்கள்? சாத்தானுடைய ஆதிக்கத்தின் கீழாக இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இவள் பில்லி சூனியக்காரி, ஆனால் தன்னைத்தானே தீர்க்கதரிசியினுடைய தலைவியாக காட்டிக்கொள்வார். அவளுக்கு கீழாக 450 தீர்க்கதரிசிகளை, அதாவது பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களை வைத்திருப்பார். அப்போ இவள் கள்ள தீர்க்கதரிசி, அதாவது பில்லி சூனியம் செய்கிறவர்களாக இருக்கிறார். இன்னொன்று, இவள் வேசித்தனம் செய்கிறவளாகவும் இருக்கிறார். உண்மையிலேயே இவளை குறித்து நாம் பார்க்கும்போது, இவள் ஆகாப் என்கின்ற ஒரு ராஜாவுடைய மனைவி, இஸ்ரவேலினுடைய ராஜாவுடைய மனைவி. ஆனால் இவளுடைய பூர்வீகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே, நேபாத்தின் குமாரனாகிய ஆகாப்பை குறித்து சொல்லும் போது, பாவங்கள் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் நினைத்தவர் ஆகாப் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினான். அப்ப இந்த ஆகாப் இன்னொரு சீதோனியன் ராஜா, சீதோன் நாட்டு ராஜா, அவன் ராஜாவாகிய ஏத் பாகாலுடைய குமாரத்தியாகிய ஏசபேலை விவாகம் பண்ணான். அப்போ இந்த ஆகாப் ராஜா செய்த தவறு முதலாவது, அவன் கடவுளை அறியாத அந்நிய நாட்டு பெண்ணை விவாகம் பண்ணினான். அதாவது அந்த ராஜாவுடைய பெயரே அந்நிய விக்கிரகத்தை, பாகால் என்கிற விக்கிரகத்தை கொண்டதாக இருக்கிறது. அப்படி விவாகம் பண்ணிவிட்டு அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் பாகாலுக்கு பலிபீடத்தையும் எடுப்பித்தார். அப்போ இந்த ஆகாப் ராஜாவை கொண்டு இந்த பாகாலுடைய, அதாவது ஏத் பாகாலின் குமாரத்தி ஆகிய
இந்த இசபேல் செய்கிற காரியம் என்ன? அவனை மயக்கி அவனை தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்து அவன் வணங்கி வந்த கடவுள், அவனுடைய முன்னோர்கள் வணங்கி வந்த கடவுளையும் மறக்கடித்து தன்னுடைய அந்த தவறான நம்பிக்கை, பாகால் குறித்த நம்பிக்கை அவனுக்குள்ளாக புகுத்தி அந்த பாகாலுக்கு பலிபீடம் எடுக்கத்தக்க விதத்திலே இவள் இந்த பாகாலின் குமாரத்தி ஆகிய எசபேல் என்கிறவள் மயக்கி வசியம் பண்ணி காரியங்களை நடப்பிக்கிறவளாக இருக்கு. அப்போ இவள் அந்த அளவிற்கு ஒரு பெரிய ஒரு வசியக்காரி. அதற்காக தன்னை அலங்கரித்துக் கொள்வதிலே ஆண்களை வசீகரிப்பதற்கு ஏதுவாக அலங்கரித்துக் கொள்வதிலே அவள் கெட்டிக்காரியாகவும் இருக்கிறாள். இவள் எந்த அளவிற்கு வசீகரித்து மயக்குவதற்கு கெட்டிக்காரி என்று சொன்னால், வயதாகி கிளவி அவளுக்கு ஆக பிறந்து விடுகிறான். அதன் பின்பதாக அவளுடைய குமாரன் ராஜாவாக இருக்கிறான். இப்பொழுது அவளுக்கு வயதாகி விடுகிறது, கிளவியாகிவிட்டாள். இப்பொழுது இவளை கொல்வதற்காக, இந்த எசபேலை கொல்வதற்காக யெகூ என்கின்றவன் வருகிறான். அப்போ யெகூ வரும்போது அந்த தன்னை கொல்வதற்காகத்தான் யெகூ வருகிறான் என்று சொல்லி இவளுக்கு தெரியும். காரணம், இவளை கொல்வதற்கு முன்பதாக இவளுடைய மகனை ஆல்ரெடி அவன் கொன்று விட்டான், யோராமை கொன்று விட்டான். இப்போ அவள் வரும்போது இவள் என்ன செய்கிறாள் பாருங்கள். இந்த செய்தியை கீழ்படும்போது 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். யெகூ இஸ்ரேலுக்கு வந்தான், அதை எசபேல் கேள்விப்பட்ட போது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியாக எட்டிப்பார்கள். அப்போ இப்போ இவளை கொல்லுவதற்காகத்தான் ஒருத்தன் வருகிறான். அந்த வேளையிலே கூட அது அவளுக்கு தெரியும், ஏற்கனவே தன்னுடைய மகனையும் கொன்று விட்டான் என்று சொல்லி அவளுக்கு தெரியும். அந்த வேளையிலே கூட முதலாவது அவள் செய்கிற காரியம், அவனை எப்படியாவது மயக்குவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா என்று சொல்லிதான் பார்க்க. அப்போ இதுதான் இவளுடைய ஒரு பெரிய தந்திரமாக இருக்கிறது, இவளுடைய ஒரு சுபாவமாக இருக்கிறது. தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கிறார். அப்போ இதுதான் இவளுடைய அந்த வேசித்தனம். ஆகவே தான் இவளை வெளிப்படுத்தின விசேஷத்திலே இவளுடைய பெயரை மேற்கோள் காட்டி சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, சாக போகிற நேரத்திலே, அப்போ எனக்கு எதிராக ஒரு இந்த எசபேல் என்கிறவள் தான் சாக போகிற நேரத்திலே ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரிக்கை கையாளுகிறான். என்ன, இப்பொழுது யெகூ வந்து விட்டார். இப்போ அவளுடைய அழகை காட்டி மயக்கி பார்க்கலாம் என்றால் அது முடியவில்லை போல. அப்போ வேறொரு ட்ரிக்கை கையாளுகிறான். என்ன, தன்னுடைய உயிர் காப்பாற்றப்படுவதற்காக ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியை கையாளுகிறாள். என்ன பார்ப்பீர்கள், யெகூ ஒலிமுக வாசலில் வந்தபோது அவள் கேட்கிறாள், தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரி க்ஷேமம் அடைந்தானா என்றார். எசபேலை கொல்லுவதற்காக யெகூ வருகிறான். இப்ப ஜன்னல் வழியாக அலங்கரிக்கப்பட்ட முகத்தை நீட்டி யெகூவை பார்த்து கேட்கிறாள், தன்னுடைய எஜமானை அல்லது ஆண்டவனை கொன்ற சிம்ரி என்கிறவன் சேமம் அடைந்தானா என்று கேட்கிறார். இந்த கேள்வி உங்களுக்கு ஒருவேளை புரியாமல் இருக்கலாம். இவள் கேட்டதனுடைய அர்த்தம் என்னவென்றால், சிம்ரி என்கின்ற ஒரு நபர் இருந்தார். அந்த சிம்ரி என்கின்ற ஒரு நபர், சிம்ரி என்கின்ற நபர் இருந்தபோது அவனுடைய ராஜாவாக ஒருத்தன் இருந்தான். அந்த ராஜாவை இந்த சிம்ரி என்கிறவன் கொலை செய்து இவன் ராஜாவாக மாறினான். அது எங்க எழுதியிருக்க, இது 1 ராஜாக்கள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8-9 படிக்கிறேன். யூதாவின் ராஜாவான ஆசாவின் 26ஆம் வருஷத்துல பாஷாவின் குமாரனாகிய ஏலா இஸ்ரவேலின் மேல் திர்ஷாவிலே ராஜாவாகி 2 வருஷம் அரசாண்டான். இப்போ ஏலா என்கிறவன் ராஜாவாக அரசாளுகிறான். இப்பொழுது இந்த அவனுக்கு கீழாக, அந்த ஏலா என்கின்ற ராஜாவுக்கு கீழாக இருக்கிற சிம்ரி என்கிறவர், ரதங்கள் பாதி பங்குக்கு தலைவனாகிய சிம்ரி, அந்த ராஜாவுக்கு கீழாக இருக்கிற ரதங்கள், குதிரை படைகள், அப்படியே பல இருக்கும் அல்லவா. அப்போ அந்த ரதங்களிலே பாதி ரதங்களுக்கு தலைவன் யார்தான்? இந்த சிம்ரி. இந்த சிம்ரி என்ன பண்ணுகிறான், இந்த சிம்ரி என்னும் அவனுடைய ஊழியக்காரன், ஏலா என்கிறவனுக்கு கீழாக வேலை பார்க்கிற இந்த சிம்ரி தன்னுடைய ராஜாவுக்கு எதிராக கட்டுப்பாடு பண்ணி, அவன் திர்சாவிலே அவ்விடத்து அரண்மனை உக்கிரானத்துக்காரனை அர்சாவின் வீட்டில் குடித்து வெறித்து இருக்கையில்
சிம்ரி உள்ளே புகுந்து யூதாவன் ராஜாவாகிய ஆசாவின் 27ஆம் வருஷத்துல அவனை வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்திலே ராஜாவான். அப்போ இந்த ஏலா என்கின்ற ஒரு ராஜா இருக்கிறான். அவனுக்கு கீழாக அவனுடைய ரதங்களிலே பாதி பங்குக்கு ஒரு தலைவனாக ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான், சிம்ரி. இந்த சிம்ரி என்கிறவன் தன்னுடைய எஜமான், தன்னுடைய ஆண்டவனாகிய ஏலாவை அவன் குடித்து வெறுத்து கொண்டிருக்கும் போது, என்னது சுயநினைவு இழந்து இருக்கின்ற போது அவனை வெட்டி கொண்டு போட்டு விடுகிறான். வெட்டி கொண்டு போட்டு விட்டு இவன் அந்த இடத்துல ராஜாவாகி மாறிவிடுகிறான். இதுதான் அந்த சம்பவம். இதைத்தான் இந்த இசபேல் சுட்டிக்காட்டி கேட்கிறாள். தன்னுடைய ஆண்டவனை கொன்ற, தன்னுடைய ராஜாவை கொன்ற சிம்ரி என்கிறவன் சேமம் அடைந்தானா? அப்போ இந்த சிம்ரி தன்னுடைய எஜமானை கொண்டான் அல்லவா, அந்த இடத்துல இவன் ராஜாவானான் அல்லவா, அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? அவன் சேமம் அடைந்தானா? நல்லா இருந்தானா? அவன் சமாதானமாக இருந்தானா என்று கேட்கிறான். ஏனென்றால் அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கை நன்றாக இல்லை. அவன் தற்கொலை செய்து கொண்டான். அவன் என்ன பண்ணான் என்றால், ஒன்று ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் மக்கள், இந்த ஜனங்கள் இந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்ட போது ஜனங்கள் இவன் ராஜாவானதை, இந்த சிம்ரி ராஜாவானதை அங்கீகரிக்காமல் அந்த ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து உம்ரி என்கின்ற ஒருத்தனை ராஜாவாக்கி விட்டார்கள். அப்போ இதை கேள்விப்பட்டு இந்த பட்டணம் எல்லாம் உம்ரிக்கு கீழாக வந்தது என்கின்றதை இந்த சிம்ரி கேள்விப்பட்ட போது இவன் தானே அரண்மனைக்குள்ளாக போய் தானே இருக்கிற ஒட்டுமொத்த அரண்மனையை தீ கொளுத்தி அந்த தீ வைத்து அவனும் செத்து போனான். இப்போ இதை வைத்துதான் இவள் கேட்கிறாள், தன்னுடைய ஆண்டவனை கொன்று இந்த சிம்ரி நல்லா இருந்தானா? நல்லா இல்லை இல்லையா? இப்போ இதன் மூலமாக இந்த யெகூவுக்கு இந்த எசபேல் மறைமுகமாக ஒரு மிரட்டல் கொடுக்கிறார். என்ன, தன்னுடைய எஜமானை கொன்று அந்த ஸ்தானத்திலே ராஜாவான சிம்ரி நல்லா இருக்கல்ல, அவனாவே தற்கொலை தீ கொளுத்தி செத்து போனான். அப்போ அது மனசுல ஞாபகத்துல வச்சுக்கோ என்கிறத சொல்ல வருகிறது. இப்ப நீ உன்னுடைய எஜமான் அந்த ராஜாக்களை எல்லாம் கொன்று, இப்ப என்னை கொன்று விடுகிறாய், இவள் ராஜா அல்லவா, அப்ப என்னை கொன்று விட்டால் நீ நல்லா இருப்பேன்னு நினைக்கிறியா? இதான் அவள் மறைமுகமாக வைக்கிற அந்த மிரட்டல். அதற்கு உதாரணமாகத்தான் அந்த சிம்ரி கதையை கொண்டு வருகிறான். தன்னுடைய ஆண்டவனை கொன்ற சிம்ரி நல்லா இருந்தானா அப்படியே கேட்கிறான். ஆனால் அவளுடைய அந்த திட்டம் பலிக்கவில்லை. காரணம், கடவுள் இந்த யெகூவை ஏற்படுத்தினதே இந்த எசபேலை அழிப்பதற்காகத்தான். எசபேலை அழித்து அந்த நாட்டுக்கு நீதி செய்யும்படியாகத்தான் இந்த கடவுள் யெகூவை ஏற்படுத்தி இருந்தார். அப்போ அப்படி வருகிற கடவுளால் ஏற்படுத்தப்பட்டு வருகிற யெகூவை பார்த்து தப்பிப்பதற்காக இந்த கள்ளத்தீர்க்கதரிசி பயன்படுத்துகிற வார்த்தை என்ன தெரியுமா? உன் எஜமானைக்கு எதிராகவே கலகம் பண்ணனா நீ நல்லா இருப்பீன்னு நினைக்கிறியா அப்படி என்று கேட்கிறார்கள். அப்போ இதுதான் கள்ளத்தீர்க்கதரிசியினுடைய இன்னொரு தந்திரம். அப்போ இதை போன்ற தந்திரத்தை இன்றைக்கு கள்ளத்தீர்க்கதரிசிகளை உபயோகப்படுத்துவார்கள். நாங்கள் கடவுளால் நியமிக்கப்பட்டவர்கள், உங்கள் தலைவர்கள் கடவுளுடைய ஊழியர், எங்களுக்கு எதிராக நீங்கள் குறை பேசினா நீங்க நல்லா இருப்பீங்களா, உங்களுக்கு சாபம் வரும் என்று சொல்வார்கள். கிட்டத்தட்ட அதே ஒரு பிளாக்மெயிலை தான் இங்கே எசபேல் பயன்படுத்து. அப்போ இப்போ இதுதான் எசபேலுடைய குணாதிசயம். அப்போ இதே காரியத்தை தான் தியதீரா சபையிலே தங்களை ஊழியக்காரர்கள், கடவுளுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லி நுழைந்து, தங்களை தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி நுழைந்து மக்களை ஏமாற்றி கொண்டிருந்தார்கள். அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு எதிராக இந்த தியதீர சபையினர் பெரிய அளவிலே எந்த ஆக்ஷனும் எடுக்கவில்லை. இந்த எசபேலுடைய சுபாவத்தை உடைய கள்ளத்தீர்க்கதரிசிகள், அதாவது மக்கள் வேசித்தனம் பண்ணுவதற்கு ஏதுவான காரியங்களை போதிக்கிறார்கள். அது தப்பு அல்ல, அதெல்லாம் தப்பு கிடையாது. மக்கள் அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றி அந்நிய தேவர்களை பின்பற்றுவதற்கு ஏதுவாக அங்கே போய் அவர்களோடு நின்று அந்த விக்கிரகங்களுக்கு படைக்கிறவைகளை புசிக்கலாம் என்று சொல்லி போதிக்கிறார்கள். அப்போ இப்போ இதுதான் அங்க எசபேலும் செய்கிறான். எசபேல் அந்நிய தெய்வத்தை பின்பற்றி கொண்டிருந்தவள், அவள் ஆகாபை மயக்கி தன்னுடைய கடவுளை விட்டுவிட்டு இங்கே பாகாலை பின்பற்றுகிற அளவுக்கு அவளை மயக்குகிறான். அப்போ இந்த காரியத்தை இந்த கள்ளத்தீர்க்கதரிசிகள் பணத்தை காண்பித்து, இந்த உலக காரியங்களை காண்பித்து, வேசித்தனத்தை காண்பித்து செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இப்படி செய்கிறதற்கு இந்த தியதீரா சபை, நீ சரியாகத்தான் இருக்க, நீ சத்தியத்தை போதிக்கிறான், நீங்கள் சத்தியமாய் இருக்கிறீர்கள், சத்தியத்தின்படி நடக்கிறீர்கள், இன்னும் சொல்ல போனால் நீங்கள் முன்பு இருக்கிறதை காட்டில் நாளுக்கு நாள் நன்றாக வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். நற்கிரிகள் செய்வதில் உங்கள் விசுவாசம், அன்பு எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது, இதை நீ கண்டுகொள்ளாமல் இருக்கிறாய்.
ஆகையால் உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லுகிறார். இப்போ கண்டுகொள்ளாமல் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்களை குறித்து பெரிய அளவிலே அவர்களுக்கு எதிராக பேசவில்லை, அவர்களை குறித்து எச்சரிப்பு கொடுத்து அந்த மக்களிலே சிலர் அவர்களை பின்பற்றி போகிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு சரியான எச்சரிப்பு கொடுத்து அவர்களை துரத்தவில்லை. இதுதான் இங்கே பிரச்சனை. அப்போ ஆண்டவர் அவர்கள் செய்யாததனால் ஆண்டவர் இங்கே செயல்படுகிறார். ஆகவே உங்கள் பேரில் எனக்கு குறை உண்டு. அப்போ இந்த கள்ளத்திற்கு தரிசிகளை குறித்து கண்டுகொள்ளாமல் இருந்த தியதீரா சபையின் தூதனுக்கு அல்லது தியதீரா சபை மக்களுக்கு ஆண்டவர் சொல்லும் போது உங்கள் பேரில் எனக்கு குறை உண்டு. ஏன்? நீங்கள் இந்த கள்ளத்திற்கு தரிசிகளுக்கு எதிராக பேசவில்லை. நீங்கள் இந்த இன்றைக்குள்ள பாஷையில சொல்ல போற இந்த கள்ளத்திற்கு தரிசிகளை குறை சொல்லவில்லை. ஆகவே நீங்கள் அவர்களை குறை சொல்லாததனால் எனக்கு கடவுளாகிய எனக்கு உங்கள் பேரிலே குறை உண்டு. அப்போ கள்ளத்திற்கு தரிசிகளை குறை சொல்லவில்லை என்றால் அவர்கள் செய்கிற தவறுகளை மக்களுக்கு சுட்டிக்காட்டி அவர்கள் மக்களை ஏமாற்றாமல் இருக்க நாம் எச்சரிக்கவில்லை என்றால், மக்கள் ஏமாறுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால், அவர்களை குறை சொல்லாமல் இருந்தால் கடவுள் நம்மை குறை சொல்லுவார். இதைத்தான் நீங்க பார்க்க முடியுது. தியதீரா சபையினர் எல்லாம் அவர்கள் சரியாக இருக்கிறார்கள், ஆனால் கள்ளத்திற்கு தரிசிகள் வரும்போது அவர்களை குறித்து குறை சொல்லவில்லை, பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறார்கள். ஆகவே கடவுள் இப்பொழுது குறை சொல்லுகிறார், உன் பேர்ல எனக்கு குறை உண்டு என்று சொல்லி. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் உன் பேர்ல எனக்கு குறை உண்டு. அடுத்து இரண்டாவது, அவள் இந்த இசபேல் என்கிறவள் மனம் திரும்பும்படியாக தவணை கொடுத்தேன், வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, கள்ளத்திற்கு தரிசிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனாலும் அந்த வாய்ப்பை வயசு மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு மனம் இல்லை. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தேவனிடத்துக்கு திரும்ப மனம் இல்லை. ஆகையால் ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறார். அன்றைக்கு தியதீரா சபையிலே காணப்பட்ட அந்த கள்ளத்திற்கு தரிசிகளுக்கு எதிராக ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறார். என்ன? அவளை, அந்த கள்ளத்திற்கு தரிசியை கட்டில் கிடையாக்கி, அதாவது அவள் செயல்படாத விதத்திலே அவளை கட்டிலே போடுவிப்பேன், அதாவது சிக் பெட், அதாவது படுக்கையிலே அதாவது என்னது நோய்வாய் படுக்கையிலே போடுவிப்பேன். ஆங்கில வேதாகமத்திலே சில மொழிபெயர்ப்புல சிக் பெட் என்று போட்டிருப்பேன். அப்போ நோய்வாய்ப்பட்டால் என்னது, எழுந்து நடக்க முடியாது, கட்டிலே தான் கிடக்க வேண்டும் அல்லவா, அந்த விதத்திலே அவளை போடுவிப்பேன். கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள், அதாவது அவளுடைய போதகத்தை கேட்டு அந்த பொய் போதகத்தின் வழியிலே நடக்கிறவர்கள், அவளுடைய உண்மையிலே கடவுளுடைய ஊழியக்காரர் என்று சொல்லி நம்பி அவளுடைய போதனை கேட்டு அந்த வழியிலே நடக்கிறவர்கள் தான் அவளுடைய விபச்சாரம் செய்தவர்கள், தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டார். அவளுக்கு வாய்ப்பு கொடுக்க, கள்ளத்திற்கு தரிசிக்கு வாய்ப்பு கொடுக்காவிட்டது, அவள் மனம் திரும்பவில்லை. இப்போ கள்ளத்திற்கு தரிசிகள் மனம் திரும்ப மாட்டார்கள் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து. இப்போ அவளை பின்பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கும் போது அவர்களை மனம் திரும்பலாம். ஆகவே ஆனால் அவர்களும் மனம் திரும்பாவிட்டால் அந்த கள்ளத்திற்கு தரிசிக்கு சம்பவிப்பதை போல அவர்களும் மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவர்களுடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ கள்ளத்திற்கு தரிசிக்கும் அவர்களை பின்பற்றுகிறவர்களையும் ஆண்டவர் இங்கே அவர்களை துன்பப்படுத்தி கொல்லுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். இது நிமித்தம் நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இப்படி செய்வதன் நிமித்தமாக எல்லா சபைகளும் ஆண்டவர் எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கிறார், இருதயங்களையும் அறிகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி கண்டுகொள்வார்கள், அங்கே இருக்கிற தீமையை அகற்றுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இது என்ன விதமான நியாய தீர்ப்பு என்று சொன்னால், இது இனிமேல் நடக்க போகிற நியாய தீர்ப்பை குறித்து சொல்லவில்லை, அன்றைக்கு முதல் நூற்றாண்டிலே ஆண்டவர் அந்த நேரத்திலே கொடுத்த நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதை போன்ற நியாய தீர்ப்பை முதல் நூற்றாண்டிலே ஆண்டவர் சில இடங்களில் நிறைவேற்றியிருக்கிறார். உதாரணத்திற்கு அனனியா சப்பீரால் சம்பவத்தில் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே அவர்கள் கடவுளிடத்திலே வந்து பொய் சொல்லும் போது, பேதுருவிடத்திலே வந்து பொய் சொல்லும் போது அந்த இடத்திலே தானே ஆண்டவர் தண்டனை கொடுக்கிறார். பேதுருவின் மூலமாக விழுந்து செத்தார்கள். அது நிமித்தம் மக்களுக்கு பயம் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே திருவிருந்தை குறித்து ஒரு நிர்விசாரமாக இருந்த, அதாவது கடவுள் ஏற்படுத்தின அந்த நோக்கத்தை மறந்து நாங்கள் முதலாவது சாப்பிட வேண்டும் என்று சொல்லி சிலர் இருந்தார்கள் அல்லவா. அப்போ அவர்கள்
அவர்களே சிலர் நோய்வாய்ப்பட்டார்கள் அல்லது சிலர் மரித்து கூட போனார்கள். அப்படிப்பட்ட தண்டனையை ஆண்டவர் அன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறார். இது எதற்காக என்று சொன்னால், அது நிமித்தம் அன்றைக்கு முதல் நூற்றாண்டிலே வேதாகமம் முழுமையாக எழுதி கொடுக்கப்படவில்லை. அப்போ கடவுளை குறித்த அந்த பயம், கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை அறியவும், இதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்காது என்கிறதை நிரூபித்து காண்பிப்பதற்காகவும் ஆண்டவர் இந்த காரியங்களை முதல் நூற்றாண்டிலே செய்தார். அந்த அடிப்படையிலே கள்ளத்திற்கு தரிசிகளுக்கு எதிராக ஆண்டவர் முதல் நூற்றாண்டிலே செயல்பட்ட போது அவர்களை நேரடியாகவே சபை மக்கள் பார்க்கத்தக்க விதத்திலே அவர்களை இந்த விதமாக உபத்திரப்படுத்தி அவர்களை பின்பற்றுகிறவர்களை கொல்வதாக சொல்லுகிறார். இது நிமித்தம் சபைகள் கடவுள் உள்ளந்தரங்களை ஆராய்கிறவர், கடவுளுக்கு எது பிடிக்கும், எது சத்தியம் என்கிறதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படி செய்வதாக சொல்லுகிறார். மட்டுமல்ல, அன்றியும் அவர்களுக்கு அது தண்டனை மட்டுமல்ல, உங்களுக்கு, அதாவது சரியாக சத்தியத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். தியதீராவில் இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்போ இங்கே 2 கூட்டத்தார் இருக்கிறார்கள் தியதீரா சபையிலே. சரியாக சத்தியத்தை பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் கள்ளப்போதகர்களை பின்பற்றுகிறவர்களும் இருக்கிறார்கள். அப்போ கள்ளத்திற்க தரிசிகளை பின்பற்றுகிறவர்களை அந்த கள்ளத்திற்க தரிசிகளோட கூட கொல்லுவேன் என்று சொல்லுகிறார். மற்றபடி பொதுவாக சொல்லும் போது உங்களுடைய கிரியைகளை அடிப்படையிலே உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு, இப்போ சரியாக சத்தியத்தை பற்றி தேவனால் காப்பாற்றப்பட்டிருக்கிறவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது, அந்த அவர்களை பின்பற்றாமல் அவர்கள் சாத்தானுடைய ஆழங்கள் என்று சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன், உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்லி, ஜெயங்கொண்டு முடிவு வரையிலிருந்து என் கிரியைகளை கை கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல அதிகாரம் கொடுப்பேன், அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள், விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இவர்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அதாவது அவர்களை பின்பற்றாமல், கள்ளத்திற்க தரிசிகளை பின்பற்றாமல் சரியாக சத்தியத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அவர்கள் ஆளுகை செய்கிறவர்களாக இருப்பார்கள், இருப்புக்கோலால் அவர்களை ஆண்டவர் வருகையின் போது ஆண்டவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ உண்மையிலே இருப்புக்கோலால் ஆளுகை செய்கிறது யார்? இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது இயேசு கிறிஸ்து இருப்புக்கோலால் ஆளுகை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில். அதே வேளையிலே இந்த இடத்துல சொல்லப்படும் போது இந்த கள்ளப்போதர்களை பின்பற்றாமல் சரியாக இருக்கிற நீங்கள் கூட ஆளுகை இருப்புக்கோலால் அவர்களை ஆளுவார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்காங்க. கடவுள் இயேசு கிறிஸ்து எப்படி ஆளுவாரோ அதே விதமாக ஆளுகை செய்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி, அதாவது யார் அந்த தவறான போதனையை பின்பற்றாமல் விழாமல் இருக்கிறார்களோ, சரியான சத்தியத்தில் இருக்கிறார்களோ அவர்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. தியதீரா சபை சரியாக இருக்கிறது, ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அவர்கள் இன்னொரு தன்னை ஊழியக்காரர் என்று சொல்லி அல்லது தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லி வருகிறார்கள் அல்லவா, அவர்களிடத்திலே பெரிய அளவில் எதிர்ப்பு காட்டவில்லை. அவர்களை பெரிய அளவில் எதிர்க்காததினால் சிலர் அவர்களோடு கூட இணைந்து அவர்களும் அழிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆண்டவர் அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் அவர்களை கொல்லக்கூடிய சூழ்நிலை வருகிறது. அதான் அங்கே தியதீரா சபையில் உள்ள பிரச்சனையாக இருந்தது. மற்றபடி அவர்கள் எப்படி கடவுளோடு கூட ஆளுகை செய்யக்கூடிய அவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். தொடர்ந்து அடுத்த வாரம் இன்னொரு சபையை குறித்து பார்க்கலாம்.